2023வது வருஷத்துல தொடர்ந்து அடுத்தடுத்து 20 நடிகர்கள் வந்து இறந்துட்டாங்க. அது யார் யாரு அப்படிங்கிறத பத்தி தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். இப்பதான் நம்ம சேனல ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. முதலாவதா நம்ம பார்க்க போற நடிகர் வந்து ஜூடோ ரத்னம். இவர் 1930வது வருஷத்துல ஆகஸ்ட் 8ஆம் தேதி வந்து பிறந்திருக்காரு. சண்டை பயிற்சி இயக்குனர், நடிகரான இவர் வந்து ஜனவரி 26ஆம் தேதி 2023வது வருஷத்துல அவரோட 93வது வயசுல வந்து இறந்துட்டாரு. இவர் 1500க்கு படத்துக்கு மேல சண்டை பயிற்சி இயக்குனரா வந்து பணியாற்றி இருக்காரு. தமிழ்ல மட்டும் இல்லாம ஹிந்தி, தெலுங்கு மொழிகள்லயும் சண்டை காட்சியெல்லாம் வந்து அமைத்து கொடுப்பாரு. இவர் கொஞ்சம் குமரி, தாமரை குளம், போக்கிரி ராஜா, தலைநகரம் இந்த படத்துலலாம் வந்து நடிச்சிருக்காரு. இந்த வரிசையில நம்ம 2வதா பார்க்க போற நடிகர் வந்து ராமதாஸ். இவர் வந்து விழுப்புரத்துல வந்து பிறந்திருக்காரு. தமிழ் சினிமால நடிகராகவும், எழுத்தாளராகவும் வலம் வந்த ராமதாஸ் அவர் வந்து ஜனவரி 23ஆம் தேதி 2023வது வருஷத்துல வந்து இறந்துட்டாரு. இவர் வசூல் ராஜா எம்பிபிஎஸ், குக்கு, காக்கி சட்டை, விசாரணை, தர்மதுரை, விக்ரம் வேதா, மாரி, நாடோடிகள் இந்த படத்துலலாம் வந்து குணச்சித்திர வேடத்துல வந்து நடிச்சிருக்காரு. பல படங்கள்ல எழுத்தாளராகவும் வந்து இருந்திருக்காரு. இந்த வரிசையில நம்ம 3வதா பார்க்க போற நடிகர் யாரு அப்படின்னா, கே. விஸ்வநாத் அவர்கள். இவர் பிப்ரவரி 19ஆம் தேதி 1930வது வருஷத்துல வந்து பிறந்திருக்காரு. வயது முதிர்வு காரணமா சினிமா விட்டு விலகி இருந்த மூத்த இயக்குனரான கே. விஸ்வநாத் அவர் வந்து பிப்ரவரி 3ஆம் தேதி 2023வது வருஷத்துல அவரோட 92வது வயசுல வந்து இறந்துட்டாரு. இவர் தமிழ்ல சலங்கை ஒளி, சிற்பிக்குள் முத்து ஆகிய படங்களை வந்து இயக்கியிருக்காரு. குருதி புனல், யாரடி நீ மோகினி, முகவரி, லிங்கா, உத்தம வில்லன் அப்படின்னு பல படங்கள்ல வந்து நடிச்சிருக்காரு. இவருக்கு இந்திய சினிமால உயரிய விருதான தாதா சாஹேப் பால்கே விருது மற்றும் பத்மஸ்ரீ விருதும் வந்து அரசு கொடுத்து வந்து கௌரவிச்சிருக்கு. இந்த வரிசையில நம்ம 4வதா பார்க்க போறது வந்து வாணி ஜெயராம் அவர்கள். இவங்க நவம்பர் 30ஆம் தேதி 1945வது வருஷத்துல வந்து பிறந்திருக்காங்க. இவங்க தமிழ், தெலுங்கு, கன்னடம் உள்ளிட்ட 19 மொழிகள்ல 10,000த்துக்கும் மேற்பட்ட பாடல்களை வந்து பாடியிருக்காங்க. இவங்க அவங்களோட 78வது வயசுல பிப்ரவரி 4ஆம் தேதி 2023வது வருஷத்துல வந்து இறந்துட்டாங்க. இந்த வரிசையில நம்ம 5வதா பார்க்க போற நடிகர் வந்து டி.பி. கஜேந்திரன். இவர் 1955வது வருஷத்துல வந்து பிறந்திருக்காரு. பிரபல திரைப்பட இயக்குனரும் நடிகருமான இவர் வந்து பிப்ரவரி 5ஆம் தேதி 2023வது வருஷத்துல அவரோட 68வது வயசுல வந்து உடல்நல குறைவினால வந்து இறந்துட்டாரு. இவர் கே. பாலச்சந்தர், விசு, ராமநாராயணன் இவங்க கிட்ட எல்லாம் 60 படங்கள்ல வந்து உதவி இயக்குனரா வந்து பணியாற்றி இருக்காரு. எங்க ஊர் காவல்காரன், மிடில் கிளாஸ் மாதவன், பட்ஜெட் பத்மநாதன் இது மாதிரி வெற்றி படங்கள்லாம் வந்து இயக்கி இருக்காரு. டி.பி. கஜேந்திரன் அவர் வந்து 40 ஆண்டுகால திரையுலக வாழ்க்கையில 100க்கும் மேற்பட்ட படங்கள்ல குணச்சித்திர வேடங்கள்ல நடிச்சு வந்து அசத்தி இருக்காரு. இந்த வரிசையில் நம்ம 6வதா பார்க்க போற நடிகர் வந்து மயில்சாமி. இவர் 1965வது வருஷத்துல அக்டோபர் 2ஆம் தேதி வந்து பிறந்திருக்காரு. தமிழ் திரையுலகத்துல முன்னணி நகைச்சுவை நடிகரா இருக்க மயில்சாமி அவர் வந்து பிப்ரவரி 19ஆம் தேதி 2023வது வருஷத்துல அவரோட 57வது வயசுல வந்து இறந்திருக்காரு. 1984வது வருஷத்திலிருந்து சிறு சிறு வேடங்கள்ல நகைச்சுவை மற்றும் குணச்சித்திர கதாபாத்திரத்துல 200க்கும் மேற்பட்ட படங்கள்ல வந்து நடிச்சிருக்காரு. இந்த வரிசையில நம்ம 7வதா பார்க்க போற நடிகர் வந்து கோவை குணா. இவர் 1966வது வருஷத்துல மார்ச் 29ஆம் தேதி வந்து பிறந்திருக்காரு. பிரபல தனியார் தொலைக்காட்சியில் ஒளிபரப்பான அசத்த போவது யாரு அப்படிங்கிற நிகழ்ச்சி மூலியமா ஃபேமஸ் ஆனவர் தான் வந்து கோவை குணா அவர்கள். இவர் உடல்நல குறைவு காரணமா 2023வது வருஷத்துல மார்ச் 21ஆம் தேதி கோவை அரசு மருத்துவமனையில வந்து இறந்துட்டாரு. இந்த வரிசையில நம்ம 8வதா பார்க்க போறது வந்து ரமணி அம்மா அவர்கள். இவங்க 1954வது வருஷத்துல வந்து பிறந்திருக்காங்க. நாட்டுப்புற பாடகி மற்றும் திரைப்பட பின்னணி பாடகியா இருக்க இவங்க வந்து ஏப்ரல் 4ஆம் தேதி 2023வது வருஷத்துல அவங்களோட 70வது வயசுல வந்து இறந்திருக்காங்க. இவங்க அவங்களோட 64வது வயசுல ஜி தமிழ்ல வந்த சரிகமபா அப்படிங்கிற ஷோல வந்து கலந்துக்கிட்டு ரன்னரா வந்து வின் பண்ணியிருக்காங்க. இவங்க ஜுங்கா, சண்டைக்கோழி 2, காப்பான், நெஞ்சமுண்டு நேர்மை உண்டு ஓடு ராஜா இந்த படத்துலலாம் வந்து பாடியிருக்காங்க. இந்த வரிசையில 9வதா பார்க்க போற நடிகர் யாரு அப்படின்னா மனோபாலா அவர்கள். இவர் 1953வது வருஷத்துல டிசம்பர் 8ஆம் தேதி வந்து பிறந்திருக்காரு. சினிமா இயக்குனர், தயாரிப்பாளர், நடிகர் என பல திறமைகளை கொண்ட மனோபாலா அவர் வந்து அவருடைய 69வது வயசுல மே 3ஆம் தேதி 2023வது வருஷத்துல வந்து இறந்துட்டாரு. இவர் 24 திரைப்படங்களையும் 16 தொலைக்காட்சி தொடர்களையும் 3 தொலைக்காட்சி திரைப்படங்களையும் வந்து இயக்கி இருக்காரு. தமிழ்ல 500 படத்துக்கு மேல குணச்சித்திரம் மற்றும் நகைச்சுவை வேடங்கள்ல வந்து நடிச்சிருக்காரு.
இந்த வரிசையில 10வதா பார்க்க போறது யாரு அப்படின்னா செவ்வாழை ராசு அவர்கள். இவரு பருத்தி வீரன் படத்துல புகழ் அப்படிங்கிற கதாபாத்திரத்து மூலியமா நடிச்சு ரொம்பவே வந்து ஃபேமஸ் ஆயிட்டாரு. இவரு மே 18ஆம் தேதி 2023 வருஷத்துல உடல்நலக் குறைவினால வந்து இறந்துட்டாரு. கிழக்கு சீமையிலே படத்தின் மூலியமா இயக்குனர் பாரதி ராஜா அவங்களால அறிமுகமானவர் தான் வந்து செவ்வாழை ராசு அவர்கள். அடுத்ததான் இந்த வரிசையில 11வதா பார்க்க போற நடிகர் வந்து சரத்பாபு அவர்கள். இவர் ஜூலை 31ஆம் தேதி 1951 வருஷத்துல வந்து பிறந்திருக்காரு. தமிழ் சினிமால மூத்த நடிகரான சரத்பாபு அவர் வந்து மே 23ஆம் தேதி அவரோட 71வது வயசுல உடல்நலக் குறைவு காரணமா வந்து இறந்துட்டாரு. தமிழ், தெலுங்கு, மலையாளம் இந்த மொழிகள் எல்லாம் 200க்கு மேல படங்கள்ல வந்து நடிச்சிருக்காரு. தமிழ்ல நிழல்கள் நிஜமாகிறது, உதிரி பூக்கள், நெஞ்சத்தை கில்லாதே, முள்ளும் மலரும், அண்ணாமலை, முத்து இது மாதிரி பல படங்கள்ல வந்து நடிச்சிருக்காரு. இந்த வரிசையில நம்ம 12வதா பார்க்க போற நடிகை வந்து சிந்து. இவங்க 1979 வருஷத்துல வந்து பிறந்திருக்காங்க. அங்காடி தெரு, நாடோடிகள் இது மாதிரி படத்துல நடிச்சவங்க தான் வந்து சிந்து. இவங்க வந்து மார்பக புற்றுநோயினால பாதிக்கப்பட்டு சிகிச்சை பலனின்றி வந்து இறந்துட்டாங்க. மருத்துவமனையில சிகிச்சை செய்யறதுக்கு பணம் இல்லை அப்படிங்கறக்காக வீட்டில் வந்து சிகிச்சை எடுத்துட்டு இருந்தாங்க. இவங்களுக்கு வந்து நடிகர் கார்த்தி, தயாரிப்பாளர் சதீஷ்குமார், பிக் பாஸ் தனலட்சுமி இவங்க எல்லாருமே வந்து பண உதவி வந்து செஞ்சிருந்தாங்க. இருந்தாலுமே ஆகஸ்ட் 7ஆம் தேதி 2023 வருஷத்துல நடிகை சிந்து வந்து இறந்துட்டாங்க. இந்த வரிசையில 13வதா பார்க்க போற நடிகர் வந்து ஆர்.எஸ். சிவாஜி. இவர் 1956 வருஷத்துல அக்டோபர் 26ஆம் தேதி வந்து பிறந்திருக்காரு. அபூர்வ சகோதரர்கள், அன்பே சிவம், கார்கி இது மாதிரி திரைப்படங்கள் எல்லாம் நடிச்சு பிரபலமான ஒரு நடிகரா வலம் வந்தவர் தான் வந்து ஆர்.எஸ். சிவாஜி அவர்கள். இவர் அவருடைய 66வது வயசுல உடல் நலக்குறைவு காரணமாக 2023 வருஷத்துல செப்டம்பர் 2ஆம் தேதி வந்து இறந்துட்டாரு. 1981 வருஷத்துல வெளிவந்த பன்னீர் புஷ்பங்கள் அப்படிங்கிற படத்து மூலியமா தான் வந்து சினிமால வந்து அறிமுகமாயிருந்தாரு. அடுத்ததான் இந்த வரிசையில 14வதா பார்க்க போற நடிகர் வந்து மாரிமுத்து. இவர் 1966 வருஷத்துல ஜூலை 12ஆம் தேதி வந்து பிறந்திருக்காரு. இயக்குனரும் நடிகருமான நடிகர் மாரிமுத்து அவர் வந்து சீரியல் டப்பிங் முடிச்சுட்டு வீட்டுக்கு திரும்பி வர வழியில மாரடைப்பு ஏற்பட்டு வந்து இறந்துட்டாரு. இயக்குனர் வசந்த் மற்றும் எஸ்.ஜே. சூர்யா அவங்களுக்கு வந்து உதவி இயக்குனரா வந்து பணியாற்றி இருக்காரு. இவர் 2008 வருஷத்துல வெளிவந்த கண்ணும் கண்ணும், 2014 வருஷத்துல வெளிவந்த புலிவால் இந்த 2 படங்களை வந்து இயக்கி இருக்காரு. இவர் 2023 வருஷத்துல செப்டம்பர் 8ஆம் தேதி வந்து இறந்துட்டாரு. அடுத்ததான் இந்த வரிசையில 15வதா பார்க்க போற நடிகர் வந்து பாபு. இவர் 1963 வருஷத்துல வந்து பிறந்திருக்காரு. இயக்குனர் பாரதி ராஜா இயக்கத்துல உருவான என் உயிர் தோழன் அப்படிங்கிற திரைப்படத்து மூலியமா கதாநாயகனா அறிமுகமானவர் தான் வந்து பாபு அவர்கள். உடல் நல குறைவு காரணமா 30 வருஷமா வந்து சிகிச்சை பெற்று வந்திருந்தாரு. இந்த நிலையில 2023 வருஷத்துல செப்டம்பர் 19ஆம் தேதி வந்து இறந்துட்டாரு. 1996 வருஷத்துல ஒரு படத்தில் நடிச்சிட்டு இருக்கும்போது உயரமான பாறையிலிருந்து கீழே விழுந்ததுனால பக்கவாதத்தினால பாதிக்கப்பட்டிருந்தாரு. 30 வருஷமா சிகிச்சை பெற்றும் வந்து இவர் வந்து இறந்துட்டாரு. அடுத்ததான் இந்த வரிசையில 16வதா பார்க்க போற நடிகர் வந்து ஜூனியர் பாலையா. இவர் 1953 வருஷத்துல ஜூன் 28ஆம் தேதி வந்து பிறந்திருக்காரு. மறைந்த மூத்த நடிகரான டி.எஸ். பாலையா அவருடைய மகன் தான் வந்து ஜூனியர் பாலையா. இவர் அவரோட 70வது வயசுல உடல்நலக் குறைவு காரணமாக நவம்பர் 2ஆம் தேதி 2023 வருஷத்துல வந்து இறந்துட்டாரு. கரகாட்டக்காரன், கோபுர வாசலிலே, சுந்தர காண்டம், சாட்டை இது மாதிரி 100க்கும் மேற்பட்ட படங்கள்ல வந்து நடிச்சிருக்காரு. அடுத்ததான் இந்த வரிசையில 17வதா பார்க்க போற நடிகர் வந்து மதுரை மோகன். இவர் 1970 வருஷத்துல ஜனவரி 1ஆம் தேதி வந்து பிறந்திருக்காரு. முண்டாசுப்பட்டி அப்படிங்கிற படத்தில் நடிச்சது மூலியமா தான் வந்து ரொம்பவே வந்து ஃபேமஸ் ஆயிருந்தாரு. உடல் நலக்குறைவு காரணமா சிகிச்சை பெற்று வந்த நிலையில 2023 வருஷத்துல டிசம்பர் 9ஆம் தேதி வந்து இறந்துட்டாரு. இவர் முண்டாசுப்பட்டி, ரஜினி முருகன், வீரன் இது மாதிரி படத்துல எல்லாம் நடிச்சிருக்காரு. தொலைக்காட்சி தொடர்கள்லயும் வந்து நடிச்சிருக்காரு. இந்த வரிசையில 18வதா பார்க்க போற நடிகர் தான் வந்து ரா சங்கரன். இவர் 1932 வருஷத்துல ஜூன் 12ஆம் தேதி வந்து பிறந்திருக்காரு. பழம்பெரும் நடிகரும் இயக்குனருமான ரா சங்கரன் அவர் வந்து அவரோட 92வது வயசுல 2023 வருஷத்துல டிசம்பர் 14ஆம் தேதி வயது முதிர்வு காரணமா வந்து இறந்துட்டாரு. இவர் புதுமை பெண், மௌனராகம், ஒரு கைதியின் டைரி, சின்ன கவுண்டர், அரண்மனை காவலன், காதல் கோட்டை அப்படிங்கிற படத்துலலாம் முக்கிய கதாபாத்திரத்துல வந்து நடிச்சிருக்காரு.
இந்த வரிசையில 19வதா பார்க்க போற நடிகர் தான் வந்து போண்டாமணி. இவர் 1963வது வருஷத்துல செப்டம்பர் 19ஆம் தேதி வந்து பிறந்திருக்காரு. நகைச்சுவை நடிகரா இருக்க போண்டாமணி அவர் வந்து 2023வது வருஷத்துல டிசம்பர் 24ஆம் தேதி அவருடைய 60வது வயதுல சிறுநீரக பிரச்சனை காரணமா வந்து இறந்துட்டாரு. இவர் பொன் விலங்கு, பொங்கலோ பொங்கல், சுந்தரா டிராவல்ஸ், மருதமலை, பின்னர், ஜில்லா, வசீகரா இப்படின்னு சொல்லி 250க்கு மேல படங்கள்ல வந்து நடிச்சிருக்காரு. அடுத்ததான் இந்த வரிசையில 20வதா கடைசியா பார்க்க போற நடிகர் யாரு அப்படின்னா, நடிகரும் தேமுதிக தலைவருமான விஜயகாந்த் அவரு 1952வது வருஷத்துல ஆகஸ்ட் 25ஆம் தேதி வந்து பிறந்திருக்காரு. தேமுதிக நிறுவனரும் நடிகருமான விஜயகாந்த் அவர் வந்து அவரோட 71வது வயசுல 2023வது வருஷத்துல டிசம்பர் 28ஆம் தேதி வந்து இறந்துட்டாரு. நுரையீரல் பிரச்சனை காரணமா சிகிச்சை பெற்று வந்த நிலையில கொரோனா வந்ததுனால இவர் வந்து இறந்துட்டாரு. இவர் இனிக்கும் இளமை, அகல் விளக்கு, நீரோட்டம், சாமந்திப்பூ, சட்டம் ஒரு இருட்டறை, சிவப்பு மல்லி அப்படின்னு சொல்லி 154 படங்கள்ல வந்து நடிச்சிருக்காரு. 2023வது வருஷத்துல இறந்த இந்த 20 நடிகர்கள்ல உங்களுக்கு யாரை ரொம்ப பிடிக்கும்? நீங்க யாரை மிஸ் பண்றீங்க அப்படிங்கிறத வந்து கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க.